ஏப்ரல் 29, 2014 ஒரு 23 வயது மதிக்கத்தக்க பெண் மாலை நேரத்தில் இந்தியாவோட டெல்லியில் அமைஞ்சிருக்க ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. போன அந்த பெண், என்னுடைய தந்தை இன்று காலை வீட்டை விட்டு வெளியே போனார், ஆனால் இன்னும் வீடு திரும்பலங்கிற ஒரு புகாரை காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. காவலர்களும் முழு தகவலை கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிற விஷயம், என்னுடைய பெயர் குல்வீந்தர் கவுர், என்னுடைய தந்தையின் பெயர் தல்ஜித் சிங். 56 வயதான என்னுடைய தந்தை ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சுருக்காரு. இன்று காலையில் யாரோ ஒருத்தரை பார்க்குறதா சொல்லிட்டு வெளியே போன அவர் இன்னும் வீடு திரும்பலை. நான் கால் பண்ணாலும் அவருடைய நம்பருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, அவரும் எனக்கு கால் பண்ண மாட்டுறாரு. என்ன விஷயம்னே தெரியல, அதனால் நீங்கள் அவரை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு அந்த பெண் புகார் கொடுக்குறாங்க. காவலர்கள் அந்த பெண்ணோட முகத்தை நோட் பண்ணலாம். அந்த பெண்ணோட முகத்தில் தன்னோட தந்தை காணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சோகம் கூட தெரியல, எந்த ஒரு கவலையும் இல்லை. சரி, வேறு ஏதாவது காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு காவலர்கள் புகாரை பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் புகார் கொடுத்த அடுத்த நாள் காலையிலேயே அந்த நபரோட இறந்த உடலை காவலர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த சில நேரங்களில் காவலர்கள் குற்றவாளியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் காவலர்களுக்கு காத்திருந்த ட்விஸ்ட்டே, அந்த குற்றவாளி வேற யாரும் கிடையாது, புகார் கொடுத்த அந்த 23 வயது பெண் தான். காவலர்கள் அந்த பெண்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் பொழுதே அந்த பெண் கொலை நடந்த விதத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த பெண் இதற்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட காவலர்களுக்கு கண் கலங்கி போய், காவலர்கள் கொலை நடுங்கி போகிற அளவுக்கு அந்த பெண் எந்த விதத்தில் இந்த கொலையை நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்த சில நிமிடங்கள்லேயே இந்த பெண்ணை நிரபராதியாக அறிவித்தா நல்லா இருக்குமேனு காவலர்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க இதை நிகழ்த்துறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும், இதை பற்றி தான் இந்த காணொலி இருக்க போகுது. அந்த பெண் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் காவலர்கள் தடயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்தவித தடயமும் ஆரம்பத்தில் கிடைக்கல. அதன் பிறகு அதே காவல் நிலையத்துக்கு ஒரு சில உள்ளூர் நபர்கள் கால் பண்ணி சொல்கிற விஷயம், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கால்வாயில் வித்தியாசமான ஒரு போர்வை மிதந்துட்டுருக்கு, பக்கத்தில் போய் பார்த்தா பயங்கரமாக துர்நாற்றம் அடிக்குது, என்னென்னு வந்து பார்க்க முடியுமான்னு சொன்னப்போ காவலர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கால்வாயில் அந்த போர்வை ரொம்ப வித்தியாசமான முறையில் மிதந்துட்டுருக்கு. அந்த போர்வையை விலக்கி பார்த்தா அந்த போர்வைக்குள்ளே ஒரு மனித உடல் இருந்திருக்கு. அந்த உடல் முழுக்க சகதி சூழப்பட்டிருக்கனால அது யாருடைய உடல் அப்படிங்கிறத காவலர்களால் கண்டுபிடிக்க முடியல. உடனே காவலர்கள் அந்த உடலை மீட்டெடுத்துட்டு போய் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, அந்த கொலை செய்யப்பட்ட நபரின் இதயம் வெட்டி வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு அதோட அறிக்கையும் வருது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம், அந்த நபர் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு சில நபர்கள் அவரை தாக்கியிருக்காங்க, அதன் பிறகுதான் அவரோட இதயத்தை வெளியே எடுத்திருக்காங்கன்னு அந்த அறிக்கை சொல்லுது. காவலர்களுக்கு இந்த நபர் யாராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. அப்போ தான் காவலர்கள் நேற்று மாலை புகார் கொடுத்த அந்த பெண்ணை வர சொல்லி அடையாளம் காண சொல்லலாம். அவங்களோட தந்தையோட அடையாளங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் அந்த நபர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த 23 வயதான குல்வீந்தர் கவுரை வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு இது என்னுடைய தந்தை தான் உறுதி பண்ணுறாங்க. அந்த பெண் வந்து அந்த உடலை பார்த்துட்டு தன்னோட தந்தை தான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு காவலர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்துச்சு. காரணம், உயிரோட வெளியே போனதாக சொன்ன அவரோட தந்தை பிணமாக கிடக்காரு, உயிரில்லாத நிலையில் கிடக்காரு. காணாமல் போனதாக சொன்ன அன்னைக்கும் அதோட பெண்ணின் முகத்தில் எந்த ஒரு பதட்டமும் தெரியல. உயிரில்லாமல் இருக்கிற அவரோட உடலை பார்த்துட்டு அவங்க முகத்தில் சின்ன சோகம் கூட தெரியல, அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலை. இந்த விஷயங்கள் எல்லாமே காவலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்துச்சு. இந்த பெண் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் அவங்கள்ட்ட விசாரணை மேற்கொள்கிறாங்க. அவங்கள கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் பொழுதே அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க, நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து தான் என்னுடைய தந்தையை கொன்னோம்னு. காவலர்கள் என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பெண் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 29, 2014 இரவு 2:30 மணி பொழுதுல என்னோட தந்தை நல்லா தூங்கிட்டு இருந்தார். அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்களான 22 வயதான பிரின்ஸ் சந்துவையும் 23 வயதான அசோக் சர்மாவையும் என்னோட வீட்டுக்கு வரவழைச்சேன். வந்தவங்க எங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்த 2 ஸ்டெம்பை எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்த உடனே என்னோட தந்தையோட தலையில் பயங்கரமாக தாக்கினாங்க. அவரை பயங்கரமாக தாக்கவும் ரத்தம் வீடு முழுக்க சதற ஆரம்பிச்சது, அங்கங்கே சொட்ட ஆரம்பிச்சது. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். என்னோட தந்தையோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சது. அவருடைய மூச்சு நின்றுடுச்சு அப்படின்னு உறுதி பண்ண பிறகு என்னுடைய நண்பர்கள் அவருடைய உடலை போர்வையால் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னுடைய நண்பர்களை சட்ட நேரம் பொறுமையாக இருக்க சொன்னேன். எங்கள் வீட்டில் இருந்த ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துகிட்டு போய் என்னுடைய தந்தையின் மார்பை பிளந்து அவரோட இதயத்தில் இருந்த பீஸ் மேக்கரை எடுத்துட்டு அவரோட இதயத்தையும் எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. காவலர்களுக்கு இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அவரோட இதயத்தை வெளியெடுத்த பிறகு மீண்டும் என்னுடைய நண்பர்கள் அவரோட உடலை போர்வையால் சுத்தினவங்க அவரோட கார்லேயே அவரோட உடலை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள கால்வாயில் வீசிட்டு வந்துட்டாங்கன்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. காவலர்கள் இதை கேட்டுட்டு இவ்வளவு கொடூரமான ஒரு மகள் எந்த ஒரு தந்தைக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க.
ஆனால் அந்த பெண் இதற்கு சொன்ன காரணம் காவலர்களே யோசிக்க வச்சது. அந்த பெண் இந்த கொலையை நிகழ்த்த பண்ணின விஷயங்கள் காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு. இதற்கு காரணம் என்னன்னு காவலர்கள் கேட்டப்ப அவங்க அழுதுகிட்டே சொன்ன விஷயம், நான் என்னுடைய தந்தையை பல நாட்களாக கொள்ளலான்னு திட்டம் போட்டுட்டு இருந்தேன். காரணம், எனக்கு 20 வயது இருக்கும் பொழுதே அவர் என்னோட படிப்பை நிப்பாட்டிட்டார். எனக்கு படிக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஆனால் பணப்பிரச்சனை காரணமாக நீ வேலைக்கு போகணுன்னு என்னை வற்புறுத்தினார். அதே நேரத்தில் நான் தான் விருப்பப்பட்டு வேலைக்கு போகிறேன்னு என்னோட தாய்கிட்ட சொல்லணும்னு சொன்னார். நானும் வேறு வழியே இல்லாமல் என் தாய்கிட்ட அந்த விஷயத்தை அப்படியே சொன்னேன். எனக்கு தான் பணம் சம்பாதிக்க ஆசையாக இருக்குது, அதனால் நானே வேலைக்கு போகிறேன்னு என்னோட தாய்கிட்ட போய் சொன்னேன். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, என்னை வேலைக்கும் அனுப்பிச்சாங்க. நான் வேலைக்கு போன இடத்துல அசோக் சர்மா அப்படிங்கிற ஒரு நபர் எனக்கு அறிமுகமானார். நாங்கள் ஆரம்பத்தில் வெறும் நண்பர்களாக தான் பழகிட்டு இருந்தோம். நாட்கள் போக போக எங்களுக்குள்ள காதலும் வந்தது. எனக்கு 20 வயது இருக்கும் பொழுது நான் வேலைக்கு போக ஆரம்பித்த சில நாட்கள்லேயே என்னோட தாய் இறந்து போயிட்டாங்க. நான் இந்த விஷயத்தை என்னோட தாய்கிட்ட சொல்லலான்னு முயற்சி பண்ணும் பொழுது என்னோட தாயும் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை வேற யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதன் பிறகு என்னுடைய சகோதரிகள் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட குடும்பத்தினர்களோட தனித்தனியாக வாழ ஆரம்பித்தாங்க. நானும் என்னுடைய தந்தையை மட்டும் தனியாக வாழ ஆரம்பித்தோம். அப்போ தான் என்னுடைய தந்தையின் உண்மையான முகமே எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய தாயின் மரணத்திற்கு பிறகு என்னுடைய தந்தை பக்கத்து வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண் கூட தகாத உறவில் வெளியிடப்பட்டார். இந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். அது இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அது என்னையும் தொடர்ந்துச்சு. என்னுடைய தாயின் இறப்புக்கு பிறகு அவர் என்ன கொடுமை பண்ண ஆரம்பித்தார். வேலைக்கு போகணும்னு கொடுமை பண்ணார். அதை தாண்டி அவர் என்னை உடல் ரீதியாகவும் கொடுமை பண்ண ஆரம்பித்தார். என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்த ஆரம்பித்தார். எனக்கு இந்த விஷயங்கள் எதுலேயும் விருப்பமே இல்லை, வெளியே சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்ட ஆரம்பித்தார். நான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தா அவர் என்னை பயங்கரமாக போட்டு தாக்குனார். போட்டு உதைக்கிறது, அடிக்கிறது, என்னை உடல் ரீதியாக துன்புறுத்துறது, இந்த மாதிரி பல கொடுமைகளை எனக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். கிட்டத்தட்ட என்னுடைய தாய் இறப்பிற்கு பிறகு 3 வருஷமாக இந்த விஷயம் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தேன். ஆனால் யாரும் எனக்கு உதவி பண்ணுற மாதிரி தெரியல. இறுதியில் என்னோட சகோதரிகள் கிட்ட போனேன். நம்முடைய தந்தை என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு, ரொம்ப தகாத முறையில் நடந்துக்கிறாரு, என்னால் இந்த விஷயங்களை ஏற்றுக்க முடியல, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கன்னு கெஞ்சினேன். ஆனால் என்னுடைய சகோதரிகள், எங்களால் உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ எப்படியோ இருந்துக்கோ, எப்படியோ பொழைச்சிக்கோ, எங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதை கேட்டு கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த பொழுது தான் நான் என்னுடைய நண்பர்கள் உதவியை நாடினேன். அவங்களும் எனக்கு உதவி பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க. எப்படி உன்னுடைய தந்தையை கொலை பண்ண போகிற அப்படின்னு கேட்டப்ப நான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவை சொன்னேன். 3 மாதத்துக்கு முன்னாடி நான் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான விஷயம், ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டு இருந்த ஒரு நபரை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ண அவங்க, அந்த நபர் இதய கோளாறு உள்ள நபர் அப்படிங்கிற காரணத்தினால அவரை கொலை பண்ண பிறகு அவரோட இதயத்தில் இருந்த பீஸ் மேக்கரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறத உறுதி பண்ணுறக்காகவே அவரோட இதயத்தில் இருந்த பீஸ் மேக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவரோட உடலை எங்கேயோ மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. இந்த விஷயத்தவே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். காரணம், என்னுடைய தந்தைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உடல்நல பிரச்சனை வந்தது. அதில் இதய கோளாறு இருக்கவும் அவரோட இதயத்திலையும் பீஸ் மேக்கர் பொருத்தப்பட்டுச்சு. இதனால தான் அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு நினச்சேன்னா அவரை கொலை பண்ண பிறகு அந்த பீஸ் மேக்கரை ரிமூவ் பண்ணேன். இந்த மாதிரியான ஒரு சோக கதையை அந்த பெண் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் காவலர்களும் இந்த பெண் என்ன இவ்வளவு கொடுமையான பெண்ணாக இருக்கா, தன்னுடைய சொந்த தந்தையவே இரக்கமின்றி கொலை பண்ணியிருக்காளே அப்படின்னு நினச்ச காவலர்களுக்கும் அந்த பெண் சொன்ன காரணங்கள் யோசிக்க வச்சது. இப்படி பெண்களுக்கு நடந்தால் வேற என்னதான் பண்ண முடியும்? வெளியே உதவி கேட்டாலும் யாரும் பண்ண முன்வரலை. ஆனால் அவங்க காவல் நிலையத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க போகாததுக்கு காரணம் அவங்களுடைய தந்தை அவங்கள பயமுறுத்தி வச்சிருந்தது தான். இந்த மாதிரி ஏராளமான காரணங்களை அந்த பெண்ணுக்கு சாதகமாக சொல்லிட்டு போகலாம். என்னதான் அந்த பெண்ணுக்கு சாதகமாக சொல்லியிருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஒரு மிக முக்கியமான வழக்காக விசாரிக்கப்பட்டுச்சு. அந்த வருஷத்தில் எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒரு வழக்காகவும் இருந்தது. அப்போ நீதிபதி என்ன சொன்னாருன்னா, அந்த பெண் இந்த குற்றத்தை பண்ணுறதுக்கு காரணம் அவருடைய தந்தையின் செயல்கள் தான். என்னதான் அவருடைய தந்தையின் செயல்கள் இதுக்கு காரணமாக இருந்தாலும் அவங்க இதை ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ செய்யலை. பல நாட்களை திட்டம் போட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும்னு சொன்னாங்க. என்ன தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. அந்த 23 வயது மதிக்கத்தக்க பெண் பண்ண விஷயம் சரியா தவறா அப்படிங்கிற உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொலி அவ்வளோதான். இந்த காணொலி பற்றின உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்.